எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சியா. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கும் நல்லுள்ளவர்களுக்கு நன்றி. புதிதாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிங்கள். தொடர்ந்து நம்ம காணொலிகளை பெறுவதற்கு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். இந்த உங்களுடைய கருத்துக்களை, என்னுடைய கருத்து காணொலியில் இருக்கக்கூடிய உங்கள் பார்வையில் பார்க்கக்கூடிய எண்ணங்களை, கருத்துக்களையும் பதிவிடுங்கள். இன்று சேலம் அவித்தவாடியில் நிர்வாகிகள் சந்திப்பு பரப்புரை நிகழ்ச்சி தாவ கட்சி நடைபெற்றது. இந்த தாவ கட்சி கூட்டத்தில் விஜய் என்ன பேசினார், அவர் பேசிவிட சுவாரஸ்யங்களில் என்னென்ன எப்படி இருக்கிறது, அது சரியா, அது சொல்வதற்கு அவர்கள் சரியான நபரா என்பதை நம்ம இந்த காணொலியில் அம்பலப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆதரவளியுங்கள். காணொலியை பார்த்துட்டு கடந்து செல்லாமல் புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் பங்களிப்பு சப்ஸ்கிரைப் ஆதரவளியுங்கள். இந்த விஜய் கூட்டத்தில் விஜய் முதலாக அந்த வண்டி புறப்பட்டு, இந்த செய்தி தொலைக்காட்சி பார்த்துருப்பீங்க, சேலம் வண்டி புறப்பட்டு தனி விமானத்தில் புறப்பட்டார் என்பதை சொல்லுவாங்க. தனி விமானத்தில் புறப்பட்டு செல்கிற அளவுக்கு பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவு செய்கிறார். விமானம் ஒன்று வாடகை 25,00,000 வாடகை கொடுத்து போகிறார். ஒரு தனியாக ஒரு சொகுசு காரில் போனால் கூட, சொகுசு பஸ்ஸில் போனால் கூட அவங்களுக்கு செலவாக போகிறது கிடையாது. எளியவன் குரலாக எளியவன் விஜய்னான்னு பாட்டு பாடுறவங்க எளியவனாக இல்லை, பாட்டை மட்டும் வச்சுக்கிறாருன்னா பல கோடி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்காரு. எளியவன் குரல்னா உங்கள் விஜய்னு பாடுறாரு. எங்கேயாச்சும் எளியவனாக இருக்கிறாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இந்த மாநாடு தொடுவதற்கு முன்பாக விஜயனுடைய அந்த வளாகத்திற்கு வரக்கூடிய விஜய் அவர்களை காரை அந்த ரசிகர் கூட்டங்கள் போய் ஓடி மறைக்கின்றது. அலை மோதுகிறது, வழி விடவில்லை. என்ன மனநிலையில் இந்த ரசிகர்கள் இருக்கிறார்கள் பாருங்க. ஒரு வாகனம் வருகின்ற வாகனம் அந்த அளவுக்கு ரசிக மனப்பான அளவுக்கு மீறி சென்று விட்டார்கள் என்பதை நம்மளால் உணர முடிகிறது. எல்லாம் மீறி சென்று விட்டார்கள். ஒரு தலைவன் என்று சொன்னால், ஒரு கட்சி என்று சொன்னால் என்ன பேச போகிறார், விஜய் இப்படி என்னதான் பேச போகிறார் அப்படின்றத கவனிக்கணும். அதை நோக்கி வர்ற கூட்டமாக தெரியவில்லை. அலை மோதுகிறது. அதற்கு முன்பதாக காவலர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கொண்டு கட்டுக்கடங்காத, பக்குவமற்ற, நிதானமற்ற ஒரு போக்கு உள்ள ஒரு கூட்டத்திற்கு காவல்துறையை எவ்வளவு பாதுகாத்தாலும் பயனில்லை என்பதை உணர்த்துகிறது. அங்கே பெண் காவலர் ஒருவரை இந்த கார்கள் பைக்கில் கொண்டு வேகம் என்று விட்டும் போது தூக்கி எறியப்படுகிறார்கள் காவல்துறை. இதுதான் இவர்களுடைய நிலைப்பாடு. ஒரு பாதுகாப்பு வாகனங்கள் ஓட்டும் போது ஹெல்மெட்டும் கிடையாது, இதாக ஒன்றும் கிடையாது. அங்கே அவ்வளோ க்ரௌட் இருக்குங்கிறது அவ்வளோ வேகமாக போகலாமாங்கிற சிந்தனை கூட கிடையாது. அதுவும் மூளை இல்லாத கூட்டமாக இருக்குது. இந்த விஜய் உருவாக்கி வச்ச ஒரு கூட்டம். இந்த காவலர்கள் நிலைமை பள்ளத்தை பார்த்தாக்கா, நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காவலர் வரிசை அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. எந்த அசம்பாவிதம் நடக்க போகிறதோ, இவர்கள் எல்லாம் மீறி சென்று விடுவாங்களோ பதட்டத்தில் இருக்க வேண்டிய தேவை அந்த ஆண்களாக பெண்களாக காவலர்கள் இல்லை. அமர்ந்து இந்த கூட்டத்தில் இவர்கள் என்ன பேசுகிறார்கள், சீமான் என்ன பேசுகிறார், அங்குடைய நிர்வாகி என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கொண்டிருப்பார்கள். அப்படி பேசும்போது அந்த நாம் தமிழ் பேசும்போது இந்த காவலர்களுக்கும் 6 மணி நேரம் வேலை வேணும், பெண்களுக்கு வார ஒரு மணி வேண்டும், சுழற்சி முறையில் வீக்காக கொடுக்க வார விடும் கொடுக்க வேண்டும் எல்லாம் பேசுவார்கள். ஏன்னா அவர்களுடைய தேவைகளையும் பணி சுமைகளையும் உணர்ந்து பேசக்கூடிய கவனித்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு சரியான கட்சி என்பதையும் காவல்துறை தெரியும். இது இப்போ சீமான் மாற்று கட்சி என்று உருவாக்கிய ஒவ்வொருவனையும் சிறப்பாக ஒரு தனித்துவமான ஒரு கூட்டத்தை உருவாக்கிறார் என்பதை நிறைய காணொலியும் பார்க்க முடியும். கூட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் நம்ம பொதுமக்களை அறிந்து கொள்வார்கள். அந்த சூழ்நிலையில் விஜய் அவருடைய அந்த ரசிகர்கள் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு வயசு பொண்ணு என்ன அழுதுங்கிறீங்க, ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன வேணும், கண்ணீர் சிந்துது அந்த பொண்ணு. கடவுள் என்ன ஏமாட பேசுமா, அவ்வளோதான் போதும். ஒரு வயசு பொண்ணு எவ்வளோ ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறத பாருங்க. கடவுள் ரேஞ்சி கொண்டு போயிட்டாங்க விஜயை. இவர்களெல்லாம் விஜய் ஆதிகாரன்னு சொன்னால் ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவார். அப்படிலாம் கிடையாது. விஜய் ஒரு நடிகன், கவர்ச்சி, அதில் விழுந்து கிடக்கிற சமூகம் தான் இது. இன்னொரு பெண் சொல்கிறாள், எங்கள் வீட்டில் யாரும் போவான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நான் மீறி வந்துட்டேன். எதுக்கு போவான்னு சொன்னாருன்னா, நீ 1.5 வயசு குழந்தை வச்சிருக்கமா, கரூர் சம்பளம் ஆகிடும், உயிரம் ஆகிடுமா, போகாதமா சொன்னாங்க. வீட்டில் அப்பா அம்மா சித்தா சொன்னது யார் சொன்னதும் கேட்கல.
1.5 குழந்தை வீட்டில் விட்டு நாங்கள் வந்துட்டேன். 2 நாளாக சாப்பிடாம தான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமாக இருக்கிறேன். எங்கள் அண்ணனுக்காக இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகலையே. கரூரில் சம்பவத்தில் வந்து 40 பேர் செத்துட்டாங்கல்ல, அங்கெல்லாம் ஊசி போட்டு கொண்டு வச்சுட்டாங்களாம். இப்போ நான் தெம்பான் தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற பெண்ணு சொல்லுது. இதுக்காக இந்த கூட்டம் வந்து ஊசி போட்டு சொல்லிட்டாங்க ஒரு. அப்போ என்னதான் இந்த பெண்களை வந்து பார்க்குறாங்க, நாட்டு நடப்பாங்கன்னு தெரியல. வேறு கூட்டம் ட்ரெஸ்ஸில் செத்தப்பட்ட அடக்கம் செய்யப்பட்டாங்க. அது தீவுக்கு சிறப்பில் உடனடியாக அது இது தவறாக இது வந்து வன்முறை நிறுத்தப்பட்டது. பெரிய வருஷம் உடனடியாக நிறுத்தப்பட்டது, குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த ஊசி போட்டாங்கன்ற ஒரு தவறான தகவலை இந்த பெண்கள் சொல்லுகிறார். இப்படி ஒரு அறிவட்ட கூட்டத்தை உருவாக்கி வைக்கிறார் இந்த விஜய் தற்கூரி அவர்கள். இந்த சூழ்நிலையில தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் ஒரு சுராஜிங்கிற ஒரு உயிரிழந்திருக்கிறார். 35 ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் குடும்பம் கண்ணீர் விடுகிறது. காலையில் தான் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் சொல்கிறார்கள், நல்லா தான் பேசிட்டு போயிருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. காலையில் தான்ப்பா ஐயாலாம் காசு வந்து தாப்பா பேசிட்டு போகிறோம், நல்லா தான் பேசிட்டு தான் போகிறான். அங்கே நெரிசல், தண்ணீர் கொட்டவர்கள் கூட்ட நெரிசல். அந்த கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார், ஆம்புலன்ஸ் ஏற்றி செல்கிறார்கள். அதை கூட கவனிக்காத இந்த விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பையன் இறந்து போயிட்டாப்புல, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாற்ற முடியும், இறந்து போயிட்டாப்புல. இறந்தது கூட ஒரு தன் கட்சியில் கூட்டத்தை பார்க்க வந்திருக்க இறந்து விட்டார் என்பதுக்காக கூட ஒரு இரங்கலை தெரியாமல் இந்த விஜய் அவர்கள் இவர் எப்படி இந்த மக்களை காப்பாற்றுவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த கூட்டத்தில் முதலாக ஆரம்பத்தில் இதான் பேசுகிறார். கரேஜ்னு என்ன தெரியுமா, பவர்னு என்ன தெரியுமா? அந்த பவர் இருக்கணுங்க, அந்த கரேஜ் இருக்கணுங்க. கரேஜ்னா தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் உங்களிடம் இருக்கிறதா? நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீங்களா? கரூர் சம்பவத்தில் துயர சம்பவம் நடந்த உடனடியாக பிளேட் பிடிச்சி ஓடுனீங்க. கண்டிப்பாக அது தைரியம் தான். அதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் ஓடுறதுக்கு தைரியம் வேணும் கண்டிப்பாக. பவர் சொன்னீங்க. பவர்னா என்ன? பவர்னா ஆற்றல், சக்தி. ஒரு திடம் காத்த வேணும். ஓஹோ, கரூரில் தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த ஆற்றல் சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது சரிதான், சரி, நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த ஆற்றல் சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறது நான் ஒத்துக்கிறோம். அடுத்ததாக என்ன சொல்கிறீங்க? நாமளெல்லாம் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. நம்மளை எதை வச்சு நம்ம டிஎஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்கள வீழ்த்த வேணும் அப்படின்ற ஒரு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. எதுக்காக டிஎஸ்எஸ் பண்ணுறாங்களாம்? எதுக்கு எடுத்தாங்க விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறீங்க. இதில் உங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு நாடு தான். இது எனக்கு தாய் தமிழ்நாடே எனக்கு வீடு தான். 8 கோடி மக்கள் சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சொந்தம் இருக்கிறாங்க. எல்லாரையும் உறவுகள், எல்லாரும் சொல்வதில் தான் தமிழ்நாடு ஒரு தான் எல்லாம் சொல்கிறதான். நீ என்ன சொன்ன? நீ வீட்டில் வராது, வீட்டுக்குள்ளே பனையில் போட்டு விஜய், அதுக்கு விஜய் சொல்லியா தைரியம் இல்லாத விஜய், பனையில் பதிக்கிறது விஜய், அதில் தப்பித்துக்கொள்ள தமிழ்நாடே என் வீடு தான் சொல்கிறீங்க, என் மடைமாற்றுகிறீர்கள். நான் படை வீரனாக இருந்து பாதுகாவலனாக இருந்து உங்களை காப்பாற்ற போகிறேன். எப்படி காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் காப்பாற்ற லட்சியம் தான். ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு கூட்டத்தை திருச்சி, மதுரை, விக்கிரவாண்டின்னு சொல்லிட்டு திருச்சி ரோடு ஷோ எங்கே போனாலும் பேரிழப்பு, உயிரிழப்பு. 50வது உயிரிழப்பு நெருங்கி விட்டது உங்கள் கூட்டத்தில். கரூரில் தான் மிக துயரமான சம்பவம் நடந்தது. இப்போது அந்த சம்பவம் நடந்துடக்கூடாது. இந்த மேடை ஆரோக்கியம் கூட நீடித்த சோழ சம்பளம் விட்டது. இப்போ நடக்கக்கூடாது, கூட்டம் நிறுத்தக்கூடாது. பேசும்போது ஒரு இடைவெளி நிற்க வேண்டும். ஒன்று கொண்டு அனுமதி ஓதக்கூடாது, நிதானமாக வர வேண்டும். இப்படி நீங்கள் ஓடு நெரிசல் மோதும் போது தான் அந்த நெரிசல் உண்டாகிறது, இறப்பு ஏற்படுது. இந்த மாதிரி தவிக்க வேண்டிய ஒரு அறிவுரை கொடுக்க துப்பில்லாத விஜய் தான். அவர் அதே கூட்டம் சேர்ந்து பார்க்குறாரு. அவர் உடலில் ஒரு மிதப்பு வந்து விட்டது. இந்த கூட்டம் கத்த உஸ்பத்தை அப்படி ஆள் மிதக்க பறக்க ஆரம்பிச்சார் விஜய் அவர்கள். அந்த மனையில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். நல்ல அரசியல் செய்ய வந்த இதில் சொல்கிறாரு, வந்து நீதி கேட்க வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாரும் வந்து நல்ல செய்ய வருவாங்க, மக்களுக்கு நீதி கேட்க வருவாங்க. இப்போ எனக்கு நீதி கேட்க வந்துட்டேன். நான் என்னையே தப்பு பண்ணேன்? மக்களுக்கு நல்ல செய்ய வந்து தப்பா, நல்ல அரசியல் கொடுக்க வந்து தப்பா? சொல்லுங்கள். மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு இடம் தர மாட்டுறாங்க, நெரிசல் கொடுக்குறாங்க, பல கண்டிஷனில் போடுறாங்க. அப்படிலாம் போடுறீங்க இல்லையா? நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் போகிற இடத்துல நிகழ்ச்சியில் வாங்கிட்டு தான் கூட்டம் நடத்துறீங்க. நீங்கள் பெற்ற இடத்துல எதுவும் மறுக்கல, மாற்று இடம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியிலே ரோடு சைடு பண்ணிவிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த கரூர் சம்பவத்தில் பிறகு நீங்கள் பண்ண அந்த சுயர சம்பவத்தை பிறகு உங்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் கூட்டம் நடத்துக்கு பயந்துட்டீங்க. பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் வெளியே வரலைங்கிறதுக்காக அதுவே குற்றச்சாட்டு இது மிக அப்பட்டமானது. மற்ற கட்சிகள்லாம் பாதுகாப்பான இடம் கொடுக்குறாங்களா? எங்கே மற்ற கட்சியும் கொடுக்குறாங்க? எல்லா கட்சியும் இருக்கிற தான் கொடுக்குறாங்க. எந்த கட்சிக்கு இருக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி இருக்குது, மீதான ஆளு கட்சி இருக்குது, எதிர் கட்சி இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டிவிக்கு கொடுக்குற ஆதரவு ஆலை கூட கூட்டம் நெரிசல் கூட்டம் நடத்துறது அனுமதி கொடுப்பது கூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் போடுவாங்க தான். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்களாம் மீறிட்டுருக்கீங்க. ஒரு கட்டுப்படாத கூட்டமாக இருக்குது. ஏற்கனவே சம்பவம் நடந்து விட்டது. இது தவறான ஒரு துயரம், அதுபோல் நடந்து விடக்கூடாது என்று அவர்களும் முன்னெச்சரிக்கையாக செய்தார்கள். நீங்கள் அதுபோல் நடந்து கொள்கிறீர்கள் என்று தான் அவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் காவல்துறை உங்களுக்கு முன்னெச்சரிக்கை ரூல்ஸ் அண்ட் கொடுக்குறாங்க. அதனால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதை நீங்கள் அறிவுரை உங்கள் தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு கொடுக்கணும்.
எங்களுக்கு மட்டும் தரமாட்டாங்கன்னா அது என்ன அது மற்ற கொடுப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இதில் வந்து நீதி உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன் சொல்லுங்கள்? இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசணுமா? தான் சொந்த சுயசரிதையை வந்து சிம்பதியும் கிரியேட் கொடுக்குறார். சிம்பதி தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறார். அதாவது ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் பார்த்தேன். உண்மையிலேயே ஒருத்தன் வந்து ஆக்ரோஷமாக கோபமாக பேசுகிறான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பற்று இருக்கும். அவங்களுடைய எந்த வன்மமும் இருக்காது. அவன் நம்புங்க. சிம்பதியை கிரியேட் பண்ணுறவன் அனுதாபத்தை பிறகுனா மிகப்பெரிய ஆபத்தானவங்கிறவர் தான் இந்த விஜய் அவர்கள். தொடர்ந்து சிம்பதியான ஒரு விஷயத்தை தான் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சிம்பதி இந்த விஷயத்தை இந்த கட்சியில் பேசுகிறாரு. நீ காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க. காசை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அது உங்கள் வீட்டு காசு தான் வாங்கிக்கங்க. நம்மகிட்ட கொள்ளடிச்ச காசு தான் வாங்கிக்கங்க. இனிமேல் யாசம் வாக்கிடுறதுனா காலை ஊதல் சத்தை ஊதுங்க, விசில் ஊதுங்க, காலை செவில் ஊதுங்க சொல்கிறீங்க. அது சரியான தான். காதுக்கு கொடுத்து வாக்கு உரிக்க பறிக்கக்கூடாது சொல்கிறீங்க. நல்ல விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்களும் அதே வேலையை தான் நீங்கள் செய்திகளில் வருகிறது. இலவசங்களில் கொடுக்குறீங்க, தட்டை கொடுக்குறீங்க, தண்ணீர் பாட்டில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. இந்த திராவிட மாடல் அரசு சேர்ந்த பதவி ஸ்டிக்கர் வந்து மக்களுக்கு சேவை செய்ய காமராஜ் சார் நம்ம ஒரு செய்கிறப்போ அது மக்கள் தானே செய்கிறோம், மக்கள் தெரியுமில்ல அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணுறீங்க? வாட்டர் பாட்டில் ஸ்டிக்கர் ஓட்டு கொடுக்குறீங்க. இந்த கூட்ட நெரிசலில் இதுக்கு முன்னதாக கட்சி இந்த கூட்டம் நடத்த மாநாடு கொண்டு சேலம் மாவட்ட செயலர் பார்த்திபன் வந்து ஒரு பேரிடர் நடத்துகிறார். இந்த ஏன்னா அடிக்கடி துவரசம் நடத்தப்படுவது கட்டுப்பட கூட்டமாகிறது ஒரு படை வேண்டுங்கிறதாக பாதுகாப்பு விடுறாரு. ஒரு எப்படி கொடுக்குறாங்க? ஆக்ரோஷமாக கொடுக்குறாங்க. ஒரு மிலிட்ரி படையில் கூட எது சாதனை பண்ண போகிற மாதிரி எதையோ நாட்டை காக்க போகிறாங்க பிறகு அப்படின்ற மாதிரி இல்லைன்னா இந்த கூட்டத்தில் 6 மணி நேரம் நிற்கணும், 8 மணி நேரம் நிற்கணும். விஜய் பார்க்க கூட்டம் அலம்போதும், முன்னாடி கூட்டம் அலையும் போதும் அவளுக்கான கண்காணிக்கணும். தண்ணி அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, தண்ணி குடிக்கூட பாத்திரம் எது உள்ள நெருக்கடி இருக்குது, சந்திப்பீலா நம்ம சொன்னோம். தண்ணி குடிக்காமல் இருந்தால் அவனே மயக்கி வந்துடுவான். கடைசியில் அவனுக்கு ஆற்றல் வேணும். இப்படி தான் ஒரு கட்டுப்பாடு போட்டு கடைசியில் தண்ணி ஒரு ஆள் மயக்கி வந்து இறந்துட்டார். அந்த சம்பவம் தான் சொல்லியிருக்கோம் நம்ம கணியில். வெயில நிக்கணும், நிப்பியா 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக. இப்போ பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாத்தினா ஏமாந்துருவீங்களா? சரிங்க, பணத்தை கொடுத்து ஏமாற மாட்டாங்க. ஏமாறுவீங்கன்னா யாரை கேட்குறீங்க? உங்கள் கூட்டத்தில், உங்கள் விஜய் கூட்டத்தில், உங்கள் கூட்டத்துக்கு வந்தால் ரசிக கூட்டம் தெரியும். பொது இடத்துல கேட்கல. உங்கள் தனியாக கூட்டம் போட்டிருக்கீங்க, ரசிக கொஞ்சம் தான் வந்திருப்பாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க. வேறு கட்சி ஓட்டு போட சொல்லுவாங்களா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே. இது என்ன கேள்வி? இதுவே அறியாமல் கேள்வியாக இருக்கிறது. உங்கள் கட்சியில் கூட்டு உனக்கு போடாமல் யாருக்கு போட போகிறாங்க? இதில் அவன் சொல்கிற முக்கியமானு சொல்லுகிறார். நீங்கள் நல்லா இங்கே ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்க முடிஞ்சேன். யாருமா ஓட்டு போட சொல்லணும்னா ஒரு அப்பா மட்டும் கேட்குறாங்க. நம்ம பின்னாடி போய் சொல்கிறான் விஜய்க்கு போடுமான்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது? இந்த அம்மாவும் முட்டலாகிறான். விஜய் தற்கொலை கொஞ்சம் இருக்குது, அந்த அம்மாவை ஏமாத்துறான். அப்படிப்பட்ட ரசிக கொஞ்சம் தான் நீங்கள் கொஞ்சம் கேள்வி. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்பா கிட்ட சொல்லுங்கள், சித்தப்பட பெரியப்பட எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள், வாக்க போடுங்க. அதான் இப்போ நிறைய காலையில் பார்த்துருப்பான். எடப்பாடிக்கு விசில் சொன்னாமல் விசில் போடுங்கம்மா அது ஒரு பொண்ணு சொல்லுது. எப்படி ஏமாத்தத்துக்கு இந்த கூட்டம் பாருங்க. அந்த மாதிரி கூட்டம் ஏமாத்தம் உள்ளூடாக போயிட்டு எடப்பாடிக்கு சொல்லிட்டான், நாம தான் விசில் கொடுத்தாங்க சொல்லி நேரம் ஏமாத்தம். பெரிய வயசாக என்ன பண்ண டிவியாக பார்க்க போகிறாங்க. சொல்கிற இடத்துல மாற்றி போட்டோம். இல்லையே நான் ரெட்டருக்கு தான் போட்டேன், நாம தான் விஷயம் தான் போட்டேன், டிஎம்கே தான் சூரியன் போட்டா. இல்லை இப்போ சின்ன மாற்றிட்டாங்க சொல்லி ஏமாத்திர கூட்டம். இதெல்லாம் கட்டி கூட்டம் தான். இதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இனிமேல் தான். இது வரைக்கும் அவர் சிம்பதியை கிரியேட் பண்ணி பேசிட்டார். சிம்பதியை அவருடைய வரலாறு தற்பெருமையும் சிவபெருமையும் சிம்பதி கிரியேட் பேசிட்டாரு. இப்போ தான் அரசியலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. மற்ற கட்சியில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நான் விருப்ப அரசியல் வந்தவன் இல்லை. மற்றவங்க காழ்ப்புணர்ச்சி இல்லை. அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காதுங்க. நல்லது செய்ய வந்திருக்கேங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. நன்றி கடை செய்ய வந்திருக்காங்க. 30 ஆண்டு காலம் நீங்கள் எல்லாம் வாழ வச்சிட்டீங்க. அது நன்றி கடை செய்ய வந்திருக்காங்க. நன்றி கடை என்ன பண்ண சொல்லிங்கன்னா, நன்றி கடை சேர்த்துக்கு நேராக இது வரைக்கும் உங்களை டிக்கெட்லாம் அதிகம் விற்று கோடிகளோ காசு கொடுத்து இந்த நல்லா உயர்ந்த நிலைக்கு வச்சுருக்காங்களா, பல கூட சம்பாரிச்சுலாம் மேலே வச்சுருக்காங்களா ரேஞ்சில். அதுக்காக பாடுபட்ட இத்தனை வருஷம் பாடுபட்ட ரசிகர் தொண்டர்லாம் சீக்கிரம் ஒட்டி போஸ்ட் விட்றாங்க. நம்மளா டிக்கெட் பேக்டை வந்து காசு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே வீட்டுக்கு நேராகவே அவங்க வீட்டு உதவி செய்யுங்க. நடுக்கடை செய்யுங்க. நன்றி கடன் அங்கே தான் போகணும். இது நன்றி கடை போனால் கோயில் போய் பூஜை போட்டு இது வரைக்கும் வாழ வச்சு தெய்வமே எங்களை காப்பாற்று, இந்த மக்கள் தான் ஏமாற்றிட்டு 100 டிக்கெட் வைத்தேன், என்னை வாழ வச்சுருவாங்க. நன்றி கடை செலுத்து. நன்றி கடை செலுத்துவதுக்கு வருவார்ல, நல்லது செய்ய வந்திருக்கணும் சொன்னால் எல்லா மக்களும் அரசியல் செய்ய வந்திருக்கணும். இது நன்றி கடை செய்யறதுக்கு என்ன நன்றி கடை செய்ய போறீங்க? இது வரைக்கும் நீங்கள் நன்றி கடை செஞ்சுருக்கீங்களா? அவர் ஒரு மாட்டுத்தாவணை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், இழப்பீடுகளை இந்த இணைப்பு காலகட்டத்தில் மாட்டுத்தாவணி டிரைவர்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஊதியமாக 1000 ரூபா சேர்ந்து அவர்கிட்ட கொடுத்தோம். அந்த விஜய் அவர்கள் நம்ம அந்த கூட்டத்தில் அந்த இனப்படுகொலை போராட்டத்தில் 500 ரூபா கொடுத்தாரு. இது வரைக்கும் செய்யாத விஜய் இனிமேல் செய்யப்பாரு. ரசிகனாக தான் இருப்பேன், வந்து ஒருபோதும் ஓட்டு போட மாட்டேன், யார் நல்லா செய்கிறாங்க ஓட்டு போட மாட்டான். இதுதான் அவரோட விஜயோட
ரசிகர்கள் வந்து ஒன்றெல்லாம் பார்க்குற ரசிக கூட்டம் தான். அங்கே இருக்கிற இளம் வயசு கூட்டம்லாம் அறியாத கூட்டமாக இருக்குது. அதனால் அங்கே கத்திட்டு மிஸ்ஸில் வச்சுட்டு ஏதாவது ஒரு தலைவன் பேசுகிறப்ப என்ன பேசுகிறேன்னு நின்று அதை கவனிப்போங்கிற பக்கம் இருக்கிறதா? பேச்சு ஓ ஓ ஓ விசில் இதான் சவுண்ட் இருக்குது. சவுண்டு இது ஒன்றுமே இல்லை. இதில் வந்து நன்றி கடை சத்தத்துக்கு வந்திருக்காரு திமுக பத்திக்காரு. இவங்களுக்கு கட்சிகளுக்கு வந்து கொள்ளடிச்சு தவிர வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா? அவங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடையாது. கொள்ளடிச்சு தான் ஒரு அனுபவம் இருக்குது. எனக்கு அனுபவம் அந்த மாதிரி அனுபவம் இல்லையே அப்படின்றாரு விஜய் அவர்கள். இன்னொன்று திரும்ப சொல்லிக்கிறார், அடுத்தவங்க ஆரம்பித்த கட்சியில் வந்து அரசியல்வாதி ஆகி அதில் நான் பெரிய ஆள் இல்லை, என்ன மாரி தனியாக சுயமாக நின்று தனி கட்சி ஆரம்பித்து 1% வாங்குறதுல தைரியம் இருக்கா, திராணி இருக்கா அப்படிங்கிறார். யாரை சொல்கிறாரு? அதில் வந்து கட்சியாக இருந்த அண்ணாவை மறந்துட்டாங்க, எம்ஜிஆரையும் மறந்துட்டாங்க, அம்மா ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க. அவங்களுக்கே நன்றி விசுவாசம் இல்லை வந்தீங்களா? மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பாங்க? 50 ஆண்டு கால 75 ஆண்டு அரசியலில் கூட்டணி வச்சு கட்சி நடத்து வெற்றி பெற நினைக்கிறவங்கலாம் தனியாக எனக்கு தைரியம் இருக்கா? எங்களுக்கு 30% வாக்கு இருக்குது. எங்களுடைய வாக்கு செலவு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் சக்தியாக இருக்குது. இதோட எங்களுக்கு என்ன அனுபவம் வேணும்? அனுபவத்துக்கு 2 வருடம் அந்த மக்கள் கூட கிடைக்கிற அனுபவம் இருக்குது. எனக்கு அனுபவம் கேட்குறாங்க. இந்த வதைய விஜய் அவர்கள் சொல்லுகிறார். 2 வருடத்தில் முதன்மை சக்தியாக வந்திருக்காங்கிறாரு. இது ஒரு முதன்மை சக்தி. அந்த கூட்டத்தை காட்டுறது முதன்மை சக்தியாக அவருக்குள்ள அந்த நினப்பு இருக்குது. கொள்ளை அடிக்க தான் இவருக்கு சுட்டுப்பட்டாலும் வராதான். விஜய் அவர்களுக்கு கொள்ளடிக்க சுட்டுப்பட்டாலும் வராது. அது சுத்தவே வராதுன்றார். எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்களா, இல்லை எம்எல்ஏவாக இருந்தீங்களா, இல்லை எம்பியாக இருந்தீங்களா? அவர் சுட்டுப்பட்டாலும் வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? இனிமேல் ஆட்சிக்கு வரப்போ தான் நீ வந்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி ஏதோ ஜெயிச்சிங்கன்னா கூட ஜெயிக்க போகிறது இல்லை. ஜெயிச்சிங்கன்னா அதில் எப்படி செயலாற்ற போகிறீங்கிறது தெரியும். ஆனால் நீங்கள் அது மாதிரி செயலாற்ற மாட்டீங்க. உங்கள் கூட்டம்லாம் தெரியும். கண்டிப்பாக எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சாலும் அந்த பூரா அந்த கொள்ளடி தான் பார்ப்போம் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் வந்து நல்லாட்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சுட்டுப்பட்டாலும் வராதுங்கிறீங்க. நல்லாட்சி செய்வது நல்ல குணம் இருந்தால் போதுங்க. நான் சொன்ன சிம்பதி பேசுறது நல்ல குணம் வேணுங்க, மனம் வேணுங்க. இப்படி தான் ஒருத்தன் ஏமாற்றணும்னா அனுபவத்தை கிரியேட் பண்ணணும். ஒருத்தன் ஏமாற்றணும். நல்ல ஆட்சி அதிகாரிகளை வச்சு நல்ல திட்ட செயல் என்கிட்ட நம்பிக்கை இருக்குங்க, செய்வாங்க அப்படிங்கிற ஒருத்தர் சரி. ஒரு கட்சி எல்லாரும் பேசுறது தான் நல்ல செய்வாங்க சொல்கிறாரு, பேசலாம். நல்ல குணக்கணம்லாம் வந்து இந்த சிம்பதியில் மயங்கிடக்கூடாதுன்னு தான் விடுறாங்க. இதற்காக தான் 2019, 2021, 2020 காட்டுறதுல இந்த திமுக ஆட்சி வச்சுருவாங்க. ஆட்சியில் உட்கார வச்சாங்க. நல்லது செய்யணும்னு பார்த்தாங்க. ஒருபோது நீங்கள் நல்லது செய்யல. அந்த ஆட்சியை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும். இப்போ போட்டி தூய சக்தியா சீய சக்தியா 2 பேர் தான் போட்டி அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் அவர்கள். சொல்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுதாரலாம், டெல்லியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க சொல்கிறாரு, தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் தொடர்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க. வேலைவாய்ப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பில் எல்லாத்துலையும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வந்து உங்களோட தொடர்த்தேர்வு தான் ஒரே வழி சொல்கிறீங்க. 3-4 வழி தான் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒன்று நன்றி கடன் செலுத்த வந்து சொல்கிறீங்க, அடுத்தவங்க ஆரம்பித்த கட்சின்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொன்று நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று நிறுத்தணும். நான் அந்த விஜயில் என்ன சொல்ல அவங்களுக்கு வெற்றி அதில் கொடுக்க மாட்டேன். எதை அந்த நடப்பு சாத்தியம் அதை நிறுத்தும், வெற்றி பேச்சில் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். இந்த 3 விஷயங்களில் அடுத்தவங்க ஆரம்பித்த கட்சின்னு சொல்லுவது அந்த நாம் தமிழுக்கு குறைவாக பொருந்தும், மற்ற கட்சி தான் பெரும்பான்மையாக பொருந்தும். ஏன்னா அவருள்ள வேறு கட்சி ஆரம்பித்தார். ஏன்னா இந்த விஷயத்தில் ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா, டிபேட்டில் அனந்தச்சித் அவர்கள் வந்து சாட்டை தமிழ்கிட்ட கேட்பார். அது வந்து சிவதேவத்தை ஆதித்தனார் கட்சி ஆரம்பிச்சது வந்து நாம தமிழ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறார். அதுக்கு சாட்டை கூட சிவதேவத்தில் சீப்பா ஆதித்தனார் சொல்லியிருக்காரு. அது அப்போ 50 ஆண்டுக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பித்தார். அதோட திமுக அடைக்கலமாயிட்டார். அந்த கட்சி பேர் மட்டும் இல்லை, அவர் பற்றி அவருக்கு முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நாம் தமிழரின் கட்சி பேரை உருவாக்கி சீமான் அவருடைய நாம் தமிழுடைய கொள்கை கோட்பாடுக்காக உருவாக்கின கூட்டம் பலத்த மக்கள் ஒன்று சேர்ந்துக்கிறார்கள். இது வந்து தனித்த உருவாக்கப்பட்ட கட்சி. யாரும் கட்சியை அவர்களை திமுக அதிமுக மாதிரி ஏறும் முன்னாடி உருவாக்கி வச்சு கட்சியில் அடைக்கலமாகி ஆட்சியை பற்றி அதிகாரத்துக்கு வரல என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் சொல்வது நமக்கு கொஞ்சம் தான் பொருந்தும், அந்த கட்சி பிறகு சேர்ந்து தான் பொருந்தும். அதனால் பொருட்படுத்த தேவையில்லை. ஆட்சிக்கு நடைமுறை இல்லாத விஷயம் என்று சொன்னால் சீமான் என்ன சொல்லுவார்? எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்றும் இல்லை, முயற்சி எடுக்க வேண்டும். அதுதான் சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்தவும் தான் தலைவன் நம்ம சொல்லுவார். இந்த விஜய் அவர்கள் தான் இதையும் கருத்துக்கார். நம்ம நடைமுறை சாத்தியம் இல்லாத பேசுவோன்று அந்த கோர்வையில் இங்கே பேசுறதோட அங்கேயும் பேசுகிறோம். நமக்கு 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று டிஎம்க, ஒன்று டிவிகே. இதே தான் கட்டமைக்கிறார் தொடர்ந்து. போட்டி என்பது தேர்தலில் வந்து மக்களை பாடம் போட்டு அந்த விஜய் ரசிக கொடுத்தாரு, ஒருத்தரும் ஓட்டு போட போகிறது கிடையாது உங்கள்கிட்ட. இப்போ அந்த 4-5 வருஷம் இருந்துட்டாங்களா, உங்கள் கனவை சொல்லுங்கள். இப்போ தான் வீடு போய் தர்றாங்க விஜய் வந்து, உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 4 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ தான் வந்து உங்கள் மக்கள் மீது அக்கறை வருதா அப்படி சொல்கிறீங்க. அக்கறை இது இப்போ தான் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சரிதான், ஆட்சி முடித்துருவாயில்ல, மறுபடியும் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு கோரிக்கையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறீங்க. அது சரிதான். ஆட்சியில் 5 வருடம் முடிகிற வரைக்கும் ஒன்று செய்யாமல் அதுக்கப்புறம் கேட்குறப்ப வந்து அதை வந்து ஏமாத்துறதுக்காக அடுத்த வருஷம் ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது செய்யுது. இதில் வந்து
இந்த ஏற்கனவே உங்களை வாக்குறுதி இப்போ கனவை கேட்குற நீங்கள் தான் ஏற்கனவே கேட்ட வாக்குறுதிகளில் ஆரம்பத்தில் 80 சொன்னீங்க, அப்புறம் 70 அப்போ 90ங்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி 20 கூட போகும்? தேர்ந்தெடுத்துருக்க இன்னும் நீங்கள் ஏமாற்று வேலையை நீங்கள் செய்கிறீங்க என்பதை விஜய் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். சட்ட ஒழுங்கு ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்கிறது ரொம்ப துயரச்சமான நடந்துருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் நடந்த பற்றி சிறுவர்கள்லாம் ஒரு சம்பவம் நடந்த பற்றியில் அதுக்கு முதல்ல டிஜிபி போடுங்க. ஒரு டிஜிபியே இல்லாமல் முதல்ல மக்களை காப்பாற்ற போகிறீங்க, எங்கே பார்த்து போகிறீங்க? மக்கள் பாதுகாப்பாக சந்தோஷப்படுவானா? மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே பாதுகாப்பாக இருக்கிறாங்க? ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அங்கன்வாடிகளில் போராட்டம், கிராம போராட்டம் சொல்கிறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் எந்த போராட்டம் தான் எல்லா போராட்டம் நடக்குது, மக்கள் சந்தோஷமாக இல்லைன்னு தெரியும். இந்த போராட்ட காலத்திலாம் விஜய் அவர்கள் நீங்கள் இருந்திருக்கீங்களா என்பதான் கேள்வி. இந்த போராட்டம் பற்றி பேசுவதற்கோ மக்களிடம் நாங்கள் நல்ல சக்தி ஆட்சியை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறதுக்கோ நீங்கள் சரியான ஆளா? நீங்கள் சொல்வது சரியா? அவர்களும் செய்ய மாட்டார்கள். அதை கேள்வி வைக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறீங்களா நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை வாக்குறுதி ஒன்று எடுக்கிறீங்க, உங்கள் ஓட்டு உரிமை கை வச்சு சொல்கிறீங்க, உங்கள் வாக்கு உரிமை விற்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம், உங்கள் சின்ன விசிலுக்கு தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. விசிலுக்கு தான் போடுவாங்க. உங்கள் கூட்டத்தில் வந்த கூட்டம் விசிலுக்கு தான் போடுவாங்க. அப்போ டிஎம்கே போடுவாங்க. யாருக்கு போடுங்க கேட்குறாரு? ஸ்டாலினா விஜய் ஆக்குறீங்க. உங்கள் கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் படிக்க விஜய் படிக்கணும், விஜய் தான் படிக்க சொல்லுவாங்க. இதில் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஆக மொத்தம் இந்த விஜய் பேசியவர்களோட இந்த மாநாட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சுயவேலம்பரம் சிம்பதிக்கிற அப்படி பேசினார். இன்னொன்று ஏற்கனவே பேசுகிறத காப்பி பேசினார். ஆனால் சாட்டையாளர் திறமை கிட்ட அந்த அவருக்கு ஒரு விஜயோட செய்தி இருக்கும். ஆரம்பத்தில் மாநாடு ஆரம்பிக்கும் போதே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு நினைப்பார். இப்போ எல்லாம் அந்த சாட்டை தொடர்ந்து விமர்சனம் பண்ணாருனால அதை பின்னாடி மாற்றிட்டார். கடைசியாக நெஞ்சில் குடியிருக்கும் பேசிட்டாப்புல. இன்னொன்று சுட்டி காட்டியிருப்பாரு. இப்போ ஒரு இடத்துக்கு போனாக்க திண்டுக்கல்னா கூட்டு திருநெல்வேலி அல்வான்னா ஈரோடு மஞ்சள்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் அந்த மாம்பழத்தை பேச விட்டாரு. சேலம்னா மாம்பழத்தை பேச விட்டாரு. ஏன்னு கேட்டேனாக்கா மாம்பழம் பாமக சின்னம். அதுவும் மாம்பழம்னா அங்கே சின்ன அங்கே மக்களுக்கு ஞாபகம் போடுமே அதை சொல்ல மறந்துட்டாரு. அதை விட்டுட்டாரு. ஆகமத்தில் இந்த தூய சக்தியை விரட்ட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூய சக்தியில் இந்த தூய சக்தியும் இந்த தீய சக்தி சொல்கிற ரெண்டுமே வாய்ச்சாடல் சக்தி, ஏமாற்ற சக்தி, இந்த ரெண்டு சக்தியுமே துரத்தின ஒரே சக்தி, முற்றிலும் உண்மையான சக்தி, மக்களுக்கான சக்தி என்ன நாம் தமிழர் சக்தி தான் என்பதை இந்த காணொலி விழா ஒத்துக்கிறோம். இந்த இவ்வளோ தூரம் பேசி உங்களுடைய கருத்துக்களில் நான் சொன்னதில் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை இவ்வளோ தூரம் அந்த காணொலி விஜய் தான் நான் 40 நிமிடம் மொத்தம் பேசியிருக்காங்க. அதில் 30 நிமிடம் அவர் பேசியிருக்காங்க. முன்னாடி ராஜ்மோகன் 5 நிமிஷம் பேசுகிறார். மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மொத்தம் 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. இதுதான் விஷயம். இந்த விஷயம் தான் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதில் ஒன்றும் இல்லை, மக்கள் ஒன்றும் பயன் இல்லை. சாதாரண ஒரு கூட்டம் போட்டு ஓகே இதெல்லாம் பண்ணுறேங்கம்மா அவ்வளோதான். அவங்க என்ன மக்களை சந்தித்து ஒருக்கும் ரசிகர் கூட தான் காமிக்கணும், எங்கள்கிட்ட மக்கள் சந்திருக்குன்னு காமிக்கணும். கூட்டம் நிற்க கூட்டிகிட்டு ஒருத்தரும் வரல, சரி இப்படி தான் போட்டு கடைசி இடத்துல பார்க்க மாட்டோட்டு ஒரு மக்கள் சக்தியை காட்டலாங்கிறதாக. மற்றபடி வேறு ஒன்றும் இந்த கூட்டத்தில் இந்த ஒன்றும் வித்தியாசமாக அந்த சேலம் மாவட்டத்தில் இரும்பாலையோ உருக்காலையோ அங்கே கூட மக்களுக்கு பிரச்சனையோ அங்கே என்னென்ன இருக்குது, மக்கள் சில தேர்வெடுத்து அதை எப்படி சரி செய்வேன், அதை ஒரு பகுதிக்கு போனோம்னா அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையும் அதை தான் எப்படி சரி செய்யணும், அந்த மாவட்ட மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. அப்படிலாம் ஒரு பண்ணவன் அப்படி ஒரு சரக்குலாம் பண்ணாமல்ல. இது ஒரு வெத்து கட்சி, இன்னும் வாய் பேசு கட்சி தான். பேச்சு மூலம் மக்களை மயக்கிற கட்சி, வேறு ஒன்றுமே இல்லை இந்த டிவி கட்சி என்பதை இந்த காணொலி மூலம் நம்மளால் சொல்ல முடிகிறது, உணர முடிகிறது. இந்த டிவி கூட்டம் தற்கொலை கூட்டம் தான். நன்றி, வணக்கம்.